ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிசில் ஏப்ரல் மே 2025 எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சண்டே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் பேப்பர் கரெக்ஷன் எப்படி வந்திருக்கு, வித்துகள் ரிசல்ட்ஸ் எதுவும் வந்திருக்கா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபைனல் செமஸ்டரில் இன்ஜினியர்ஸ் ஆகிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்டேட் நம்ம தான் ஃபஸ்ட்டு டைம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனே சொன்னோம். ஸோ இதில் நிறைய பேர் இன்னும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஊட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபோட்டோ காப்பியோட லாஸ்ட் டேட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்பெஷல் அரியர்ஸ்க்கு பிஜிக்கெலாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நம்மளுமே ஒரு சில டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, சண்டே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அன்றைக்கி தான் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அவங்க வெயிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன உடனே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆனப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 o'clock நினைக்கிறேன், நான் நேரம் உள்ளே போகிறப்போ ரிசல்ட் செக் பண்ணிட்டேன். ஸோ அதுவுமே வந்து நான் ரிசல்ட் வந்து நிறைய பேர் ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காகவே அது ஒரு வீடியோவே போட்டேன். ஸோ அதில் வாய்ஸ் இருக்காது. மோஸ்ட்லி நம்ம போட்டிருந்தாலே வாய்ஸோட தான் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அந்த இதையே நான் காட்டிட்டேன். அது ஏப்ரல் மே 2025 ரிசல்ட்ஸ் தான். ஸோ அதுலேயுமே வந்து மோஸ்ட்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க யூஜி, பிஜி, பிஹெச்டி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ்னு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸும் பப்ளிஷ் ஆயிருக்கும். என்னால் செக் பண்ணி பாருங்கள், நான் பார்க்கல. ஆனால் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மோஸ்ட்லி ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கும். இல்லை ஸ்பெஷல் அரியர்ஸ்க்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி இதே மாதிரி தான் போன டைம் நவம்பர் டிசம்பர் 2024 பப்ளிஷ் ஆச்சு. அதில் வந்து ஸ்பெஷல் அரியர்ஸ்க்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் செக் பண்ணுங்கள். நான் செக் பண்ணுறப்போ வந்து எனக்கு சர்வர் வந்து வெயிட்டிங்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போல இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரிசல்ட் உள்ளே போகாத மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பேன். பட் அதில் நிறைய பேருக்கு இன்னும் வெப்சைட்குள்ளே போக மாட்டேங்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த டைம் அன்எக்ஸ்பெக்டடாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணனால வெப்சைட்குள்ளே போக மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி போகும், தி சைட் கேனட் பி ரீச்னு தான் வரும். இந்த டைம் வந்து இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ரிசல்ட் மோஸ்ட்லி நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்கு. இதுலேயே ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸில் அந்த அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. எல்லாருமே மோஸ்ட்லி பாஸ் ஆகிட்டேன், நான் இன்ஜினியர் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்களும் ஒரு இன்ஜினியர் ஆகிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அப்கமிங்கில் உங்களோட கெரியரில் நீங்கள் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் அடைவீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நீங்கள் வந்து நம்ம கூட வந்து ஒரு 8 செமஸ்டர் ஜார்னி ஆகிருப்பீங்க. இனிமேலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஹோப் இருக்கும். உங்களோட லைஃப் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் அடைவீங்க. ஸோ இந்த பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட ரிசல்ட் பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஓரளவு தான் பார்த்துருக்கோம். இந்த பார்த்த ரிசல்ட் வரைக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த பேப்பர்ஸில் தான், அதாவது M1, M2, M3 இந்த மாதிரி இருக்க பேப்பர்ஸில் ஒரு சில பேர் கரியர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லா நீங்கள் பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி பேப்பர்ஸில் கொஞ்சம் டவுட் ஆகும். அதாவது நீங்கள் இன்னும் ரிசல்ட் பார்க்கலன்னா மோஸ்ட்லி பாசிட்டிவாக செக் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கும். நீங்கள் ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக சம்டைம்ஸ் வந்து அரியர் வரும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் நல்ல ரிசல்ட்டும் வரும். ஸோ அதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ணாமல் பாசிட்டிவாக செக் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும். இல்லை இந்த வித்துகள் ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் யாரும் வித்துகளில் சொல்லலை. ஸோ வித்துகள் வந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா WH13 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது உங்கள் காலேஜில் ஃபீஸ் பே பண்ணலன்னா விட்டுருப்பாங்க. அப்படி இல்லைனா WH1 வரலாம். நீங்கள் தான் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போட்டு விட்ருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இது 2 தான் வரக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டன்ட் அப்டேட் நம்ம தான் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆனோடனே ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அது தெரிஞ்சிருந்தால் அந்நேரமே ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு 2-3 ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்போவே, அதுக்கப்புறம் இப்போ போனால் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் அப்டேட் வரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய பேர் இன்னும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகல ப்ரோ, நீங்கள் உருட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணேன். ஏப்ரல் மே 2025 ரிசல்ட் செக் பண்ணுறது. மோஸ்ட்லி நம்ம அந்த மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம், வாய்ஸ் இல்லாமல் உங்களுக்கு நான் செக் பண்ணது. ஸோ இது வந்து எனக்குமே டவுட்டாக இருந்தனால தான் நான் ஏப்ரல் மே 2025 வந்துச்சான்னு பார்த்தேன். கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. அந்த ரிசல்ட்டே நல்ல ரிசல்ட் தான். அரியர் இருந்தாலுமே நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோ காப்பி. ஸோ இந்த ஃபோட்டோ காப்பியோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 1 கொடுத்துருக்காங்க. 5 PM போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் வந்து இன்னும் வெப்சைட்குள்ளே போல் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் அப்டேட்லாம் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளாம் வாட்ஸ்அப் சேனல். ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா ரிசல்ட்ஸில் எந்த ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்தாலும் உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக அஃபீஷியல் அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. முடிஞ்சால் உங்கள் ஜூனியர்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக இன்றைக்கி ரிசல்ட்ஸை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.